உம் கை பிடிச்சு நடக்க, உம் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே கண்மணியை கேள் என்ற இந்த வாலிபருக்கான சிறப்பு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குதா? அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற வாஞ்சை இருக்குதா? அப்படிப்பட்ட ஆசை உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே ஏசப்பா உங்களை ஜெப ஆவியினால் நிரப்புவாங்க. ஆவியோடு ஜெபிக்கிற, பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப அபிஷேகத்தை உங்களுக்கு தருவாங்க. ஜெப வாழ்க்கையில் வளர்ந்து பெறுகிறதுக்கு உங்கள் வாலிப வயசை நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, முழு உலகத்துக்குமே நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற முடியும். ஓகேவா? உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னைக்கு ஆராய்ஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஜெப வாழ்க்கையை இன்னும் சீர்தூக்கி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய நேரம் செலவிடுறதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஓகே, வர்ற ஆகஸ்ட் 15 நம்ம திருச்சியில் வச்சு மொராய் சிட்டி அப்படிங்கிற இடத்துல வச்சு ஒரு வாலிபர் முகாம் ஒன்று நம்ம ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். எங்களுடைய ஊழியர்கள் எல்லாம் அதற்காக தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து எல்லா கிராமங்களில் இருந்து வாலிபர்களை கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லி மிகுந்த பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அன்பான வாலிப தங்கச்சி, நீங்கள் போன முகாமுக்கு வந்திருக்கிறவங்களா இருக்கலாம். ஒருவேளை இது வரைக்கும் நான் அந்த முகாமுக்கெல்லாம் நான் அட்டன் பண்ணதில்லைக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த முகாமுக்கு நீங்கள் கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லி உங்களை நான் இன்வைட் பண்ணுறேன். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். நம்ம ஹோட்டலுக்கு போனால் அல்லது ஒரு பீச்சுக்கு போனால் அல்லது ஒரு மாலுக்கு போனால் கூட நம்ம யாரையாவது ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறோம்ல. தனியாக எங்கேயாவது நீங்கள் போகிறீங்களா? இல்லை. அப்போது ஏசப்பாவை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய தோழிகளை நீங்கள் என்ன செஞ்சுட்டு வாங்க, அந்த முகாமுக்கு கூட்டிகிட்டு வாங்க. பைபிள் வசனம் சொல்லுது, நீயும் ஆயத்தப்படு, உன்னோடு கூடின ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. சரியா? யார் யாருடைய ரட்சிப்புக்காகலாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜோம் பண்ணீங்கன்னா, உங்கள் உள்ளத்தில் ஆத்தும பாரம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு செயல்படுகிற ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாக இருப்பீங்க. கட்டாயம் நீங்கள் ஆகஸ்ட் 15 உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது அந்த கூட்டத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. ஏசப்பா நமக்கு வாக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த கூட்டத்தில் தேவ மகிமை இறங்கி வரும். தேவன் அன்றைய நாளில் இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்கான ஆயுதங்களை போல, இவான் ராபர்ட்ஸ் போல, பில்லி கிரஹாம் போல தேவ மனிதர்களை நான் எழுப்புவேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு தெரியும்? நீங்கள் அந்த நபராக இருக்கலாம். நீங்கள் கூட்டிகிட்டு வர்ற அந்த ஒரு உங்களோட ஃப்ரெண்டை ஒரு எழுப்புதல் வீராங்கனையாக மாறலாம். ஒரு யுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாளாக அது இருக்கலாம். சரியா? கட்டாயம் இந்த முகாமுக்கு நீங்கள் வாங்க. மறந்துடாதீங்க. ஆகஸ்ட் 15 திருச்சியில் இருக்கிற மொராய் சிட்டியில் வச்சு மதியானம் 3 மணிலேருந்து ராத்திரி 8:30 மணி வரைக்கும் இந்த ஒன் டே வாலிபர் முகாம் நடக்க போகுது. அதில் செய்தி கொடுக்கும்படி நம்முடைய சகோதரர் மோகன் சிலாசிரஸ் அண்ணே அவங்களும் நம்முடைய டேவிட் கணேசன் அண்ணே அவங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை தடப்புறாங்க. ஆண்டவர் வார்த்தையாய் அன்றைய நாளில் இறங்கி வருவார். உன்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார். ஓகேவா? இப்போதும் பைபிள்ல இருந்து நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வேத வசனம் சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறதா. எதுக்காகன்னா, தேவனுடைய மனுஷன் தேறினவனாக மாறும்படிக்கு ஆதியிலே அப்படின்ட்டு தொடங்குற வார்த்தையிலிருந்து ஆமேன் அப்படின்னு முடிகிற அந்த புதிய ஏற்பாட்டின் கடைசி வார்த்தை வரைக்கும் முழுவதும் தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை. இதுல ஒரு வார்த்தை கூட வீணா எழுதப்படலை. ஒரு வார்த்தை கூட தேவையில்லாத வார்த்தை இல்லை. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கும் எனக்கும் பிரயோஜனமுள்ள வார்த்தையா ஜீசஸ் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆமா தானே? அதை நீ விசுவாசிக்கிறியா? ஓகே. பைபிள்ல நிறைய பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கு. அது எதுக்காக ஜீசஸ் எழுதி வச்சிருக்கிறாங்க? அந்த ஒரு பாசிட்டிவ் கேரக்டர்ல இருந்து நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்றதுக்காக. நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கு. அதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்? இப்படி வாழ
வாழக்கூடாது, எச்சரிக்கையா இருக்கும்படி நெகட்டிவ் ரோலையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாங்க. சிலரோட வாழ்க்கையில பாசிட்டிவ் கேரக்டர், நெகட்டிவ் கேரக்டர்ஸ் ரெண்டுமே இருக்கும். பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் நல்லா இருக்குதே, நெகட்டிவ் கேரக்டர் அப்படியே ஒமிட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நினைக்காம நெகட்டிவ் கேரக்டர்ஸையும் அதுல சேர்த்து எழுதியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர் தான். ஆனா பத்சேபாள் விஷயத்துல அவர் தவறி விடுகிறதையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எதுக்காகன்னா, ஒரு தேவனுடைய மனிதன் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவருடைய வழியில நடக்கிறவனாய் இருந்தாலும் கூட சில நேரங்களில் அவன் தவறிவிடவும் வாய்ப்பு இருக்கிறது, வீழ்ந்து விடவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தேவ மனுஷனே, தாவீதே விழுந்திருக்கும் போது நீனும் விழுந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால நமக்கு முதல்ல எச்சரிப்பு உண்டாகும்படி, கவனத்தோடு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழும்படி ஆண்டவர் இதை நமக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம்? ஒரு நெகட்டிவ் ஃபீமேல் கேரக்டர் ஒருத்தங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வாழ்க்கையிலிருந்து எதெல்லாம் நம்ம கற்றுக்க கூடாது, இப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. யாருக்கெல்லாம், ஆண்டவரே நீர் என் கூட பேசணும், ஆண்டவரே நீங்கள் இப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு சொல்கிற காரியத்தை எனக்குள்ள உள்வாங்கி உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளையா வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆசையோட திறந்த உள்ளத்தோடு இருக்கிறீங்களோ, உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசுவார். ஓகே, எந்த கேரக்டருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையா இருக்குல்ல, அந்த கேரக்டரோட மீனிங்கை நான் சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஆசையாயிரும். என்ன தெரியுமா, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற நெகட்டிவ் லேடி கேரக்டரோட மீனிங் என்னன்னா பேர்ல், அதாவது முத்து அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொள்ளுகிற ஒரு பெண்ணை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். அடடா, அர்த்தமே இவ்வளோ சூப்பராக இருக்கே, ஆனால் பெண்ணு நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்கிறாங்களே, யாருன்னு யோசிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் இந்த கேரக்டர் வர்றாங்க. யாருன்னா, முத்து அப்படிங்கிற அர்த்தம் கொள்ளுகிற பெனினாள் அப்படிங்கிற கேரக்டர் தான். உங்களுக்கு வாசித்திருப்பீங்கல்ல, எல்கானாங்கிற ஒரு மனுஷர் இருக்கிறாரு. அவருக்கு 2 மனைவி இருக்கிறாங்க. ஒருத்தங்க பேர் அன்னாள், அவங்களுக்கு குழந்தை இல்லை. அடுத்தவங்க பேர் பெனினாள், அவங்களுக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அன்னாளுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால பெனினாள் அவங்கள துக்கப்படும்படி, மன சஞ்சலப்படும்படி, அவங்கள அழ வைக்கிறபடி மேட்டிமையான வார்த்தை, அகந்தையான வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அன்னாள் மனமுடைஞ்சி போறாங்க, ஆண்டோடைய சமூகத்துல கேட்குறாங்க. அப்போ பிறக்கிறது தான் எழுப்புதலின் மகாவீரனாக பிறந்த சாமுவேல் அப்படிங்கிற ஒரு குட்டி பிள்ளை. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு பெனினாள் கிட்ட இருந்து ஒரு 2 காரியத்தை நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாத காரியம், தேவன் எச்சரிக்கும்படி பேசுற காரியத்தை பார்க்க போறோம். முதல் காரியம், பெனினாள் எப்படிப்பட்டவளாக இருந்தான்னா, ஒரு சடங்காச்சார கிறிஸ்தவளா இருந்தாள். என்ன சடங்காச்சார கிறிஸ்தவமா அப்படின்னு கேட்குறீங்களா? கிறிஸ்தவ பெயர் இருக்கும், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, சர்ச்சுக்கெல்லாம் கரெக்டாக போவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் மாற்றமே இருக்காது. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் மாற்றமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழ்றதுக்கு பதிலாக கிறிஸ்துவினுடைய நாமத்தை அவமானப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. பெனினாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எல்கானா வருஷந்தோறும் சீலோவாமில் இருக்கிற தேவாலயத்துக்கு போகிறாங்க, பலியிடும்படி போறாங்க. முழு குடும்பத்தையும் கூட்டிட்டு போறாங்க. இயர்லி ஒன்ஸ் தான் போவாங்க. அங்கதான் தேவனுடைய பெட்டி இருக்குது, அங்கதான் பலியிடுறாங்க. பாவங்களுக்காக பலியிடுகிற எல்லாத்தையும் வச்சு ஆண்டவர்கிட்ட பாவ அறிக்கை பண்ணி பலியிட்டு ஆராதனை செஞ்சு ஒரு பண்டிகை நாள் போல அது அவங்களுக்கு இருக்கிற ஒரு நாட்கள். ஹோல் ஃபேமிலி அந்த இடத்துக்கு போறாங்க. அப்போ பெனினாள் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருக்கிறா? ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல தான் இருக்கிறாங்க, ஆண்டவர் அறிஞ்ச குடும்பத்துல தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஆண்டவர் இல்லவே இல்லை. பலியிடும்படி தான் போறாங்க. எதுக்காக பலியிடுவாங்க? பாவங்களுக்காக பலி செலுத்த போவாங்க. ஆனா பாவங்களுக்காக பலி செலுத்த போன இடத்துல பாவத்தை வார்த்தையினால் கூட்டுகிற ஒரு பெண்மணியா பெனினாள் இருந்தாங்க. எப்படி அவங்களால எப்படி துக்கப்படுத்துற வார்த்தையை பேசிட்டே இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பெனினாளுக்குள்ள உணர்வுள்ள ஒரு இருதயம் இல்லவே இல்லை. ஐயோ, நம்ம சிஸ்டர் தானே, அவங்க கண்ணீரோட அவங்க வாழ்க்கை முழுவதும் இருக்குதே, குழந்தை இல்லைன்னு வேதனைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக அனுதாபப்படுறதோ ஜெபிக்கிற ஒரு இருதயமோ இல்லாம அவங்கள மேலும் மேலும் காயப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அதாவது, ஐயோ நம்ம இப்படி பேசணும்னா சர்ச்சுக்கு வருஷத்துக்கு ஒருக்க அந்த இடத்துக்கு வர்றோம், இங்க வந்து நம்மளை துக்கப்படுத்துற வார்த்தையை அவங்கள பேசி அளவிக்க வேண்டாமே அப்படின்னு ஒரு உணர்வுள்ள இருதயம் கூட அவங்களுக்கு என்ன செய்யல இல்ல. இந்த துக்கப்படுத்துற வார்த்தை, மனக்லேசப்படுத்துற வார்த்தையை பேசி பேசி உயிருள்ள மனசாட்சி கூட அவங்களுக்கு இல்லாம போயிருச்சு.
உணர்வுள்ள இருதயம் எப்போ இருக்காது அப்படின்னு சொன்னா, நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, நம்ம யாரை சுத்தி இருக்கிறவங்கள குறித்து ஒரு கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை. அதாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம் பெண்ணினாளுக்கு துளி அளவு கூட இல்லை. இல்லை, ஆலயத்துக்கு வர்றாங்க, ஆனால் அவங்க சுபாவத்தில் மாற்றம் ஏற்படவே இல்லை. ஆலயத்திற்கு எதற்கு வர்றாங்க? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வர்றாங்க. ஆவியோடு ஆராதிக்கிறதுக்கு பதிலாக மாம்சத்தின் கிரியையே அப்படியே 100% வெளிப்படுத்திட்டு போயிடுறாங்க. அன்பான வாலிப தங்கச்சி, ஏசப்பா உன் கூட இதன் மூலம் பேசுகிறாங்க. நீ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். உன்னோட பேர் அழகா பைபிளில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ பேராக இருக்கலாம். நீ வாரந்தோறும் ஆலயத்துக்கு கரெக்டாக போகிற பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் பெனினால போல ஒரு சடங்காச்சாரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி ஏசப்பா உன்கிட்ட கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆலயத்துக்கெல்லாம் போய்கிட்டே தான் இருக்கிறோம், ஆனால் சுபாவத்தில் ஒரு மாற்றமும் வரவே இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை உன் வாழ்க்கை இருக்குதா? அல்லது ஆலயத்துக்கு போகும்போது நம்ம கூட இருக்கிறவங்க, பாரப்படுறவங்க, கவலைப்படுறவங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை குறித்து ஒரு கவலையும் இல்லாம ரொம்ப ஜாலியா ஏதோ ஒரு பெனினால் அப்படிதான் வச்சிருப்பாங்க, வருஷத்துக்கு ஒருக்கா டூருக்கு வர்ற மாதிரி வந்திருப்பாங்கல்ல, அதை போல ஏதோ சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீ வர்றியா? ஏசப்பா இன்னைக்கு உன் கூட தான் பேசுறாங்க. நீ சர்ச்சுக்கு ஒவ்வொரு வாரமும் நீ கிளம்பும் போது எப்படிப்பட்ட உள்ளத்தோடு கிளம்புற? நிறைய பிள்ளைங்களுக்கு எப்படி என்ன இருக்கும், நான் இன்னைக்கு ஆலயத்துக்கு போகலன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க, ஏன் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலையான்னு கேட்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உன்னை சர்ச்சில் பார்க்கவே இல்லையேன்னு கேட்பாங்க. ஐயோ, யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்காக நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லி சில வாலிப பிள்ளைங்க சர்ச்சுக்கு வர்றவங்க உண்டு. சிலர் என்ன செய்வாங்கன்னா, நம்ம எடுத்திருக்கிற புது ட்ரெஸ் எடுத்திருக்கிறோம், அப்பா வாங்கி வச்சிருக்கிற புது கம்மல், புது ஜுவல்ஸ், இதெல்லாம் நாம வேற எங்க போய் போட, நம்ம சர்ச்சுக்கு தானே போடணும் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க அவருடைய சிந்தை மாம்சத்தின் சிந்தையா இருக்கணும். நான் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், நான் அழகா ஜுவல்ஸ் போட்டு போகணும், அதாவது ஆண்டவரை ஆராதிக்க போறோம், நான் ஆண்டவரை பார்க்க போறேன் அப்படிங்கிற எண்ணத்தை விட என் ட்ரெஸ்ஸை மற்றவங்க பார்க்கணும், என் ஜுவல்ஸை மற்றவங்க பார்க்கணும், அதாவது ஒரு காட்சி பொருளா போகிற இருதயம் உனக்குள்ள இருக்குதா அப்படின்னு சொல்லி யோசித்து பாரு. இதை சொல்லும்போது அக்காவுக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. எனக்கு பழக்கமான ஒரு சகோதரி உண்டு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்பொழுது எப்பயுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி இருக்கிறது போல ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி, ரொம்ப காஸ்ட்லியாக ட்ரெஸ் பண்ணி, அழகாக எல்லா ஜுவல்ஸையும் போட்டுட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி வருவாங்க. அப்போது ஒரு நாள் ஒரு நகைச்சுவையாக அவங்க சொன்னது என்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எவன் இதை நான் போடலைன்னு வச்சுக்கையேன், ஊரில் இருக்கிறவங்க அவள் வீட்டுக்காரு இந்த நகையெல்லாம் அடகுல வச்சுட்டாரு போல நினச்சிக்கிடுவாங்க, அதுக்காக நான் வாரம் போட்டுருவேன் எபன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் நினச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு நான் உள்ளத்துக்குள்ளே நினச்சேன். பாரேன், அப்போ ஆலயத்துக்கு வர்றதுல என்னென்ன சிந்தையோடுலாம் மக்கள் வர்றாங்க பாரு. ஒருவேளை என் ட்ரெஸ்ஸை பார்க்கணும், எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்துருக்குற ஜுவல்ஸை இங்கே தானே போட முடியுங்கிற எண்ணத்தோடு வரலாம். யாராவது கேட்டுட்டாங்கன்னா ஏன் வரலன்னு சொல்லி நம்மளை ரொம்ப மட்டமாக நினச்சிட்டாங்கன்னா அதுக்காக வரலாம். அல்லது நான் சொன்ன அக்கா மாதிரி ஒவ்வொரு சிந்தையோடு நம்ம வெவ்வேறு விதங்கள்ல ஆலயத்துக்கு நம்ம வரலாம். அதுலயும் முக்கியமா நம்ம ஆலயத்துக்கு வரும்போது நம்முடைய உடைய ரொம்ப கவனத்தோட நம்ம அணிஞ்சு வரணும். பிரசங்கி சொல்றாங்க, சாலமோன் ஞானி சொல்றாங்க, நீயோ ஆலயத்துக்கு வரும்போது உன் நடையை காத்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த 2K கிட்ஸுக்காக அவர் எழுதியிருந்தார் அப்படின்னு சொன்னா, நடையை காத்துக்கொள்னு எழுதிட்டு நடையோடு உடையையும் காத்துக்கொள், ஒரே ஒரு எழுத்து உடையையும் காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கலாம். இன்றைக்கு நவநாகரிக உலகம் ஆயிடுச்சு. சர்ச்சுக்கு வர்றவங்களுடைய ஆடை, பெண் பிள்ளைகளுடைய ஆடை எப்படி இருக்குது நீயே பார்த்துருப்பல, நீ எப்படி ட்ரெஸ் பண்ற அப்படின்னு சொல்லி யோசித்து பாரு. பைபிள் சொல்லுது, நம்முடைய கண்களால மற்றவங்களை இச்சையோடு பார்க்கறது பாவம்னு சொல்லுது. அது எப்படி பாவமோ அதே மாதிரி தான் மற்றவர்கள் நம்மை பார்த்து இச்சிக்க தூண்டுகிற விதமா நான் ஆடை அணிகிறது என்னதுதான் பாவம்தான். நம்ம பின்னாடி இருக்கிறவங்க ஆண்டவரை பார்க்கணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு வந்திருக்கிறவங்களுக்கு நம்முடைய ஆடை அலங்காரம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடவே கூடாது, அவங்களுடைய கவனத்தை திருப்பிடவே கூடாது, அவங்களுடைய சிந்தைய தவறான சிந்தைக்கு யோசிக்க வைக்கிற மாதிரி நம்முடைய ஆடை இருந்துடக்கூடாது. அதனால தான் ஆலயத்துக்கு வரும்போது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் கூட எழுதியிருக்கிறாங்கல்ல, நீ முக்காடிட்டு கொள்ளணும், உன் தலையில் இருக்கிற உன் ஹேர் ஸ்டைல், இதை பின்னாடி இருக்கிறவங்க உன் ஹேர் ஸ்டைலே பார்த்துட்டு அங்கே பிரசங்கத்தை
சத்தத்தை கேட்காம விட்டுறக்கூடாது இல்ல. எல்லாவற்றிலும் உன்னை ஒரு மாதிரியாக காண்பிக்க தேவன் உன்னை அழைக்கிறார். அன்பான வாலிப தங்கச்சி, நீ யோசிப்பார். நான் சர்ச்சுக்கு போறேன், எதுக்காக போறேன்னு யோசி. நீ உண்மையா ஆண்டவர் ஆராதிக்கணும்னு போ. ஆலயத்துல யார் வேணாலும் பேசலாம், ஐயர் பேசலாம், அல்லது டீக்கன் பேசலாம், அல்லது உபதேசியார் பேசலாம், அல்லது உங்க ஊர்ல இருக்கிற ஒரு பொறுப்பா இருக்கிற ஒருத்தங்க பேசலாம். யார் பேசுறாங்கங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது. நீ தாகத்தோடு நீ ஆலயத்துக்கு போனான்னா தேவன் உனக்காக பேசுகிற நபருடைய வாயில வார்த்தையை வைப்பாங்க. அக்கா வாலிப பிள்ளையா இருக்கும்போது நான் சொல்லியிருக்கிறேன்ல, உனக்கு அம்மா உடம்பு சரியில்லாம இருப்பாங்க. அப்போ சர்ச்சுக்கு போறது ஒண்ணுதான் நாங்க வெளியில வர்ற ஒரு சூழ்நிலையா இருக்கும். அப்போ ஆட்டோவுக்கு சொல்லியிருந்தோம் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு, ஆட்டோ வர லேட் ஆயிடுச்சு. ஆனா அன்னைக்கு காலையில அதிகாலை 3 மணிக்கு எழும்பும்போது ஏசப்பா எனக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை என் உள்ளத்துல வைக்கிறாங்க. ஆனா அந்த வாக்குத்தத்த வசனத்தை எனக்கு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஆனா திடீர்னு ஒரு சந்தேகம் வருது, இது ஏசப்பா தான் பேசுனாங்களா அப்படின்னு. உடனே நான் அப்போ டீனேஜ் கேர்லா தான் இருக்கிறேன். அப்போ ஏசப்பாட்ட சொல்றேன், ஏசப்பா இந்த வார்த்தையை நீங்க பேசுனீங்கன்னா இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போறேன், யார் பேசுவாங்களோ எனக்கு தெரியாது, ஆனா இந்த வசனத்தை அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்றேன், ஜோமனிட்டு போறேன். அன்னைக்கு ஆட்டோவும் லேட்டா வருது. அம்மாவை உள்ள கூட்டிட்டு போயிட்டு என் செருப்பை கலத்துறேன். அங்க டீக்கன் வந்து அறிவிப்பு வாசித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு எங்க ஆலயத்துல ஆயர் கூட வரல, டீக்கன் தான் அறிவிப்பு வாசித்துட்டு இருக்கிறாங்க. எதுக்காக அந்த வாக்குத்தத்த வசனத்தை சொன்னாங்கன்னு தெரியாது. நான் செருப்பை கலட்டி போட்டு ஒரு ஸ்டெப் உள்ள வைக்கிறேன். டீக்கனுடைய வாயிலிருந்து அன்றைக்கு தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைய அப்படியே சொல்றாங்க. என் உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. ஏசப்பா நீங்க எவ்வளோ உண்மையுள்ள தேவனா இருக்கிறீங்க. நான் தாகத்தோடு வந்தா யார் மூலனாலும் நீங்க பேசுவீங்க அப்படிங்கிறத கண்டுகொண்டேன். அன்பான தங்கச்சி, ஏசப்பாவை ஆராதிக்க போறியா? உன்னுடைய நடையை காத்துக்கொள், உன் உடைய காத்துக்கொள். நீ உன்னுடைய வாஞ்ச, உன்னுடைய மைண்ட் செட், ஏசப்பா இன்னைக்கு என் கூட ஏதாவது பேசணும். இன்னைக்கு நான் பாமால பாட்டா இருக்கலாம், கீர்த்தனை பாட்டா இருக்கலாம், அதெல்லாம் தேவ மனிதர்கள் எவ்வளோ ஜெபத்தோட எழுதின பாட்டு தெரியுமா? அதை கருத்தோடு நீ வாசித்து பார்க்கணும், கருத்தோட பாடணும், கருத்தோடு அதனுடைய அர்த்தங்களை அறிஞ்சு நீ சொல்லணும். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதமா இருக்கலாம், செய்தி, எவற்றின் மூலமாக தேவன் உன்னோடு பேசிடுவாங்க. எப்படி நம்முடைய போன் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொன்னா சார்ஜ் பண்றோம்ல, அதே போல ஒரு வாரம் முழுவதும் நீ உலகத்தோடு இருக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண எனர்ஜியா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில இருந்து ஸ்பெண்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். சார்ஜ் பண்ற இடம் தான் தேவனுடைய ஆலயம். பெனினாளுக்கு அது தெரியவே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லாததுனால துணிகரமா பேசினா, அசட்டையான வார்த்தையை பேசினா, கடினமான வார்த்தையை பேசினா. தங்கச்சி, தேவ பயம் இல்லாம ஆலயத்துக்கு போயிடாத. ஏசப்பா இன்னைக்கு உனக்கு சொல்றாங்க, வருஷக்கணக்கா ஆலயத்துக்கு போற சுபாவம், உன்னுடைய சுபாவம் மாற்றப்பட்டிருக்கலா, இல்ல பெனினால போலதான் உன்னுடைய சுபாவம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் காரியம் பார்த்துட்டோம், எச்சரிப்பூட்டுகிற காரியம், சடங்காச்சார ஒரு கிறிஸ்தவளா நம்ம வாழக்கூடாதுன்னு சொல்லி. 2வது காரியம், பெனினாள் கிட்ட இருந்து எச்சரிப்பூட்டும்படி தேவன் நம்ம இடத்துல என்ன பேச போறாங்கன்னா, நம்முடைய வாயின் வார்த்தையில கவனமா இருக்கணும். பொதுவா பெண்கள் தான் நிறைய பேசுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பே சொல்லுது. நமக்கே தெரியும்ல, கடகடன்னு பேசுறவங்க. ஆனா இந்த பெனினாளுடைய வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட வார்த்தைகளா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். துக்கப்படுத்துகிற வார்த்தையா, மனக்லேசப்படுத்துகிற வார்த்தையா, விசனப்படுத்துகிற வார்த்தையா. அது மாத்திரம் இல்ல, 2வது அதிகாரத்துல அன்னாள் வந்து பாடலா பாடும்போது சொல்றாங்க, இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை அன்னாளுடைய வாயிலிருந்து வருது. மேட்டிமையான பேச்சு, அகந்தையான பேச்சு பெனினாள் பேசியிருக்கிறதுனாலதான் அவங்க கீதமா பாடும்போது இப்படியெல்லாம் இனிமே பேசாதீங்கன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, 5 விதமா என்ன செய்யறாங்க, இந்த பெனினாள் பேசுறாங்க. அன்பான தங்கச்சி, உன் வார்த்தையில கவனமா இருக்கணும். வாலிப வயதிலேயே நீ பேசுகிற வார்த்தையில ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். ஒரு தங்கச்சி திருமணமாகி சில மாதங்கள் ஆன ஒரு தங்கச்சியை பார்த்தேன். அவ ரொம்ப காமெடியா ஒரு காரியத்தை சொன்னா. என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, அக்கா நான் மேரேஜ்க்காக என் உடம்ப ரொம்ப குறைச்சேங்க்கா, போட்டோ ஷூட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி என் உடம்ப பயங்கரமா டயட் இருந்து, மாச கணக்கா டயட் இருந்து என்னுடைய உடம்ப நான் குறைச்சேக்கா. உடம்பு குறைச்சதுக்கு பதிலாக வாயை குறைச்சிருந்தேன்னு வைங்களேன், இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்க்கா அப்படின்னு சொன்னா. அது எனக்கு மறக்கவே இல்லை. தங்கச்சி,
குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால், இன்னொரு வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாயின் வார்த்தையில் கவனம் இருக்கணும். நம்ம வார்த்தை எப்பயுமே டமால் டுமால்னு பேசுகிற வார்த்தையா, யோசித்து பேசவே தெரியாத ஒரு வார்த்தையை நம்ம வீட்டிலையே பழகிட்டோன்னு சொன்னால், நம்ம போகிற இடத்துல, நம்ம கணவன் கூட, நம்ம போகிற வீட்டில் எல்லா இடத்துலையும் அப்படிப்பட்ட பேச்சு தான் நமக்கு இயற்கையாக வரும். அது தப்புன்னு கூட நமக்கு தெரியாது. உணர்வுள்ள இருதயமே நமக்கு என்ன செய்யாது, மழுங்கி போனதா இருக்கும். வார்த்தை பட்டய குத்துக்களை போல பேசுகிறவர்களும் உண்டுன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது இல்ல. அப்போ உன்னுடைய வார்த்தையில கவனமா இரு. பெனினாளுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு பாரு. எப்படி அன்னாள் பெனினாளுடைய சம்பவம் எழுதப்படணும்னு யாருக்குமே தெரியாது. அன்னாளுடைய கண்ணீர் பரலோகத்தை எட்டினதுனால அது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குதுன்னு விசுவாசிக்கிறோம்ல. அதே மாதிரி பெனினாள் பேசின கடினமான வார்த்தைகளும் பரலோகத்தை எட்டி இருக்குது. அதனாலதான் பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது. அன்பான தங்கச்சி, நீ பேசுற காயப்படுத்துற வார்த்தை, உன் கூட பிறந்தவங்களை கூட நீ கோபத்துல வார்த்தையில ரொம்ப மோசமா நீ திட்டிடலாம், அல்லது அம்மா அப்பாவை மரியாதை இல்லாம பேசலாம், அல்லது உன் கூட இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸை, உன் சர்ச்சுக்கு வர்ற யூத் மீட்டிங்க்கு வர்றவங்கள வேலை கிடைக்கல, படிப்பு இல்லை, அவங்க வீட்டில் இதை மாதிரி சூழல்னு சொல்லி அலட்சியமா அற்பமா பெனினால போல நீ நினைக்கலாம். ஆனா அது எல்லாமே பாவம் அப்படிங்கிறத நீ மறந்துடாத. சரியா? உன்னுடைய நீ பேசுற வார்த்தைய மக்கள் கவனிக்கிறாங்கிறதுக்கு இதே அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குது. ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு வாசிக்கும் போது அதை பார்த்த. என்ன வசனம் தெரியுமா? 1 சாமுவேல் 1 வசனத்துல இப்படி ஒரு வசனம் இருக்குது. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தான் பிரேயர் பண்றாங்க. ஏலி பார்த்தது எது தெரியுமா? அன்னாளுடைய வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்பான வாலிப தங்கச்சி, ஓ வாயையும் உலகம் கவனிச்சுக்கிட்டே இருக்குது. நீ பேசுகிற வார்த்தையை உன் குடும்பம் கவனிக்குது, உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கவனிக்கிறாங்க. அதனால உன்னுடைய வார்த்தையில மிகுந்த கவனம் தேவையா இருக்குது. ஓகேவா? அப்போ பேசுகிற வார்த்தை நான் எப்படி பேசணும் ஆண்டவரே? கிருபை பொருந்தின வார்த்தைகளா இருக்கணும், உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளா இருக்கணும், மற்றவருடைய காயத்தை கட்டுகிற ஒரு வார்த்தையா இருக்கணும், உடைந்து போன அனைவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற வார்த்தையா இருக்கணும், சோர்ந்து போய் இருக்கிறவங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையா இருக்கணும். வாலிப வயதிலேயே இப்படி உன் நாவை, உன் உதடுகளை ஆண்டவருடைய பலிபீடத்துல ஒப்பு கொடுத்துட்டேன்னு வையேன், நிச்சயமா ஏசப்பா உன்னை ஆசீர்வதிப்பாங்க. உன் வாயின் வார்த்தைக்காக தீவுகள் காத்திருக்கும். நீ பேச மாட்டியான்னு சொல்லி வாலிபர்கள் காத்திருப்பாங்க. நீங்க பேச மாட்டீங்களான்னு சொல்லி பெண்கள் காத்திருப்பாங்க. அன்னால குறிச்சு இதுல பார்த்தோம். இந்த 1ஆம் அதிகாரத்துல இன்னொரு காரியம் போடப்பட்டிருக்குது. அன்னால ஏலி சொல்றாங்க, நீ எவ்வளோ குடிச்சு வெடிச்சிருப்ப, உன்னுடைய குடியை உன்னை விட்டு விலக்குன்னு சொல்லும்போது அன்னாள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அப்படியெல்லாம் என் ஆண்டவனே அப்படின்னு சொல்லுவாங்க. கோபத்துல வார்த்தைகளை பேசுறவங்களா இருக்க மாட்டாங்க, நிதானத்தோடு பேசுகிற ஒரு பெண்மணியா இருப்பாங்க. ஏசப்பா அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிற ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி உன்னையும் என்னையும் அழைக்கிறாங்க. ஒரு சின்ன சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. வின்சென்ட் சர்ச்சில் அவர் இங்கிலாந்து பிரதமராக இருக்கும்போது அரசியல்ல ஒரு நாள் ஒரு காரசாரமான ஒரு விவாதம், ஒரு வாக்குவாதம், ஒரு பேச்சு நடைபெற்றுச்சான். என்ன அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் நிறைய இருந்தாங்க. லேடி ஆஸ்டர் அப்படிங்கிற ஒரு பொலிட்டீஷியன் இருக்கிறாங்க. இந்த வின்சென்ட் சர்ச்சில் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டவுடனே இவங்களுக்கு கோபம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரை பார்த்து சொல்றாங்க, பிரதமரை பார்த்து சொல்றாங்க, நான் மட்டும் உங்களுக்கு மனைவியா இருந்தேன் அப்படின்னு சொன்னா டீல விஷம் கலந்து தந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வின்சென்ட் சர்ச்சில் கொஞ்சம் கூட யோசிக்காம, எம்மா நீ மட்டும் எனக்கு மனைவியா வந்திருந்தேன்னா நானே வாங்கி குடிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். பாத்தீங்களா? உலகம் வார்த்தையில எப்படியெல்லாம் மற்றவங்களை காயப்படுத்தலாம், காயப்படுத்துற வார்த்தையை பேசுனா எப்படியெல்லாம் பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா ஏசப்பா நம்மளை எப்படிப்பட்ட வார்த்தையை பேசணும்னு சொல்றாங்க? கிருபை பொருந்தின வார்த்தைகளாம், உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளாம், காயம் கட்டுகிற வார்த்தைகளாம், மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளாம், இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்படி ஏசப்பா நம்மளை அழைக்கிறாங்க. பெனினாள் கிட்ட இருந்து 2 காரியத்தை கற்றுக்கிட்டோம். ஒன்று, சடங்காச்சாரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுலேயும் ஒரு காரியம் இருக்குது. ஏலியின் பிள்ளைகளை குறித்து 2ஆம் அதிகாரத்துல போடப்பட்டிருக்குது. அவங்க கர்த்தரை அறியவில்லைன்னு போடப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆலயத்துக்குள்ளே இருக்கிறாங்க, ஆசாரியனுடைய பிள்ளைகளாவே இருக்கிறாங்க, ஆனா கர்த்தரை அறியாத வாழ்க்கை வாழ்றாங்க. ஒருவேளை அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற யாராக ஒருத்தர், ஒருவேளை நம்ம ஆலயத்துல இருக்கிறவங்கள, ஆலயத்துக்கு போறவங்களா இருந்தும் ஏலியின் பிள்ளைகளை போல கர்த்தரை அறியாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா இன்னைக்கு மனம் திரும்புவோம். நம்முடைய வாயின் வார்த்தையை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை நீர் விரும்புகிறபடி வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவோம். கண்மணி பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தேசத்தை கலக்குகிறவர்களாய் மாற்றுவாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணிடலாமா?
அன்பின் பிதாவே, நீர் இந்த நேரத்திலும் ஆண்டவரே பெனினாளுடைய வாழ்க்கையிலிருந்து முத்து என்று அர்த்தம் கொண்ட ஒரு பெனினாளுடைய வாழ்க்கை தான்ப்பா. ஆனா அவளுடைய வாழ்க்கை முத்தா இல்ல ஆண்டவரே. ஆனா அன்னாள முத்தா மாற்றி விட்டா சுவாமி. அவளுடைய வேதனைப்படுத்துகிற வார்த்தையினால் அன்னாள் உம்முடைய சமூகத்தை அதிகமாய் நாடினாள். ஆண்டவரே, நாங்க எங்க பேருக்கேற்றபடி எங்களுடைய வாழ்க்கை இல்லாம போயிடக்கூடாது சுவாமி. அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். பெனினாள் மூலமாக எங்களை எச்சரித்து பேசின 2 காரியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை எங்க வாழ்க்கையில நாங்க அப்பியாசிக்க உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிப தங்கைகள் ஒவ்வொருவரையும் அப்பா நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. உங்க கரம் அருளோடு கூட இருக்கட்டும். ஒரு அன்னாளை போல ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். பெனினாளை போல ஆலயத்துக்கு வந்தும் சுபாவம் மாற்றப்படாத வாழ்க்கை வேண்டாப்பா. எங்க ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தருகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.